சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி லஞ்ச் மெனு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுட சுட சாதத்தில் 2 ஸ்பூன் ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி, 1 ஸ்பூன் நெய் ஊற்றி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக பப்பு கீரை பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியான டிஷ்ஷும். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் பருப்பு வெறும் கடாயில் எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகாமல் வாசனையும் வரணும், இந்த மாதிரி கலரும் சேஞ்ச் ஆன அப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதே சேம் கப்பில் 1 கப்பு பொட்டுக்கடலை, அதுவும் வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக சிகப்பு மிளகா ஒரு 12லேருந்து 15 மிளகா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு எல்லாம் போட்டு கருகாமல் வறுத்து எடுத்துடுங்க. இப்போ சிம்மில் வச்சுடுங்க கேஸை. இப்போ அவ்வளோதான். அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு தோலோடு இருக்கிற பூண்டு ஒரு 12 பல் பூண்டு எடுத்து லைட்டாக இதையும் சிம்மில் வச்சே வறுத்துக்கங்க. நல்லா அந்த ஸ்கின்னெல்லாம் சுருங்கினா மாதிரி வரும். அப்போ கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பருப்போடு சேர்த்துடலாம். இது எல்லாம் நல்லா ஆறணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு பொடியை ஏர்டைட் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஒரு 3 months வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.